வாரும் தேவா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 31:13 நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே பலவிதமான சஞ்சலத்தோடு ஏதோ ஒரு காரியத்திலே குறைவு நிமித்தமாகவோ, எதிர்பார்த்த நன்மைகள் நிறைவேறாதது நிமித்தமாகவோ கலங்கி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணீர்கள் மாறும்படியாக உங்கள் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமையாக இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் உங்கள் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறோமோ, அடிமைத்தனத்தில் இருக்கிற வேளையிலே அந்த அடிமைத்தனத்தை நிமித்தமாக பலவிதமான கண்ணீர்கள் வேதனைகளோடு இருக்கிறோமோ, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்களுடைய சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். வேதத்திலே 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அன்னாள் என்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்தது. அந்த குறைவு நிமித்தமாக சஞ்சலத்தோடு இருந்தாள். அவருடைய சக்கலத்தியினால் உதாசீனப்படுத்தப்பட்ட அனுபவத்தோடு இருந்தால், வேதனை துக்கம் அழுது கொண்டிருந்தால், சாப்பிடக்கூட மனமில்லாத அனுபவத்தோடு இருந்தால், அவருடைய கணவர் அவளை பார்த்து ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் அடையாதபடி இருந்தாள். கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தின் பாரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்தார். அவருடைய உள்ளத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் வந்தது. அது நிமித்தமாக அவள் துக்கம் அவளை விட்டு அகன்று போனது, சஞ்சலம் மாறினது. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குழந்தையை கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை வந்தது. ஆகையினாலே அவளுடைய துக்கம் மறைந்து போனது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசன பின்பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கின்ற நாள், இன்றைக்கு நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற நாள். இன்றைக்கு உங்களுடைய மனபாரங்கள், மனவேதனை, உங்களை சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கும்படியாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீ விசுவாசித்து தேவனுடைய மகிமையை ஏற்ற காலத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை விசுவாசித்து தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. அன்னாளை போல கர்த்தருடைய சமூகத்துல போய் உங்களுடைய எதெல்லாம் பாரமா இருக்குது, எதெல்லாம் வேதனை கொடுக்குது, எதெல்லாம் கண்ணீரை உண்டாக்குகிறதாய் காணப்படுது, எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வைங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிவான் கால் தள்ளாட விட மாட்டார் என்று சொல்லி அந்த வேத வார்த்தையின்படியே நம் கர்த்தருடைய சமூகத்துல அவ்வளவு காரியங்களை இறக்கி வைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும்படியாக இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்னாலை போல கர்த்தருடைய சமூகத்துல பாரத்தை இறக்கி வைத்து விட்டு துக்கங்கள் அகன்றவர்களாக சமாதானமும் சந்தோஷம் நிறைந்தல காணப்பட கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அவர்கள் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படியே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்ய போகிறீர். அதற்காக நன்றி தகப்பனை துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.